கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்த தொகுதிவாழ் மக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றி முழுக்க முழுக்க தளபதிக்கே சாரும். அவருடைய முகம்தான் என்னை இந்த வெற்றிக்கு கொண்டு வந்திருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த வெற்றி தளபதிக்கு மட்டுமே சாரும் மற்றும் என் தொகுதி வாழ் மக்களுக்கும் சாரும். எந்த நம்பிக்கையில் மக்கள் தளபதியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாக்களித்து இன்று மக்களின் நம்பிக்கை இன்று பெற்ற ஒரே நபர் தளபதி என்பதை மக்கள் நிரூபித்து விட்டார்கள் என்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதற்கு இன்னும் எவ்வளவோ பணத்தை கோடி கோடியாக செலவு பண்ணி உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒன்றும் கிடையாது. எத்தனை கோடியும் கூட கணக்கு எங்களுக்கு தெரியல. ஏகப்பட்ட கோடி செலவு பண்ணிக்க மட்டும் தெரியும். இது எல்லாத்தையும் மீறி ஜனநாயகத்தை வெல்ல வச்ச மக்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சார், நான் ஏற்கனவே முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னி நம்மளுடைய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. மெட்ரோ சிட்டின்னு நம்ம சொல்லிக்கிறோம், பெருமையாக சொல்லிக்கிறோம். அடிப்படை தேவைகள் இல்லாத எத்தனையோ இடமே இன்னும் இருக்குது. அத்திப்பட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி சிட்டிக்குள்ளேன்னு சொல்கிறோன்னா சிட்டியை விட்டு ஒதுங்கிறக்கூடிய பகுதிகளாகவும் நிறையா இருக்குது. இதெல்லாம் கண்ணில் போய் பார்த்துருக்குறோம். மக்களுடைய குறைகள் நிறைய பார்த்துருக்கோம். நாங்கள் பிரச்சாரத்துக்கு மட்டும் போகல, மக்களுடைய குறைகள் எல்லா பக்கம் அவங்க சொல்கிறது கேட்கறதுக்கும் தான் போயிருந்தோம். எல்லா பிரச்சனையும் பார்த்துருக்கேன். நிச்சயமாக படிப்படியாக எல்லா பிரச்சனையும் மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வது முதல் கடமையாக இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். சார், நான் ஏற்கனவே தொகுதியில் நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன். மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது 3 வாரத்துக்கு ஒரு முறை நான் மக்களை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இது நிச்சயமாக நான் மக்களை சந்திப்பேன். நிச்சயமாக அந்தந்த பகுதியில் இருக்கிற குறைகளை தீர்ப்பேன். இனி மக்களுக்கு உண்டான அரசை மக்கள் பார்ப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு. தளபதி நிச்சயமாக அதுக்கு உண்டான வழிகளை தான் செய்வார். தளபதி சொன்ன அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றுறது எனக்கு கடமையாக இருக்கும். நாங்கள் இத்தனை வருஷம் 30 வருஷமாக தளபதி பேசணும் நல்லா செஞ்சோம். இன்னைக்கு தளபதியால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக நல்லது மட்டும்தான் செய்வோம்னு ஏற்கனவே இப்போ நான் என்னுடைய தொகுதியில் இருக்கிறேன். நிச்சயமாக அதை மட்டும்தான் செய்வேங்கிறது இந்த நேரத்தை உறுதியான சொல்லிக்கிறேன். தமிழகம் முழுவதும் சார், தளபதி நிச்சயமாக எது செஞ்சாலும் நல்லதாக செய்வார். தளபதியோட முடிவு தான். இதை நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். நிச்சயமாக தளபதி நல்லது செய்வார். எல்லா இடத்துலையும் தேவையான விஷயங்கள் நிச்சயமாக தளபதி செய்வார். அது எது இருந்தாலும் நாங்கள் செயல்படுவோம். இது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை சார், தமிழகம் மூலம் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பும் கஞ்சா கலாச்சாரம் இன்னைக்கு பரவி இருக்குது. எல்லா பக்கம் பரவி இருக்குது. இதற்கு உண்டான நிச்சயமாக துறை ரீதியான நடவடிக்கை நிச்சயமாக செய்வோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் மாணவர்களை அந்த மாதிரி சிந்தனைகள் போகணும் செய்கிறது என்னுடைய முதல் நோக்கமாக இருக்கும். ஏன்னா மாணவர்கள் தான் முதல்ல அதில் சீக்கிரமாக அடிக்ட் ஆகிறாங்கிறது ஒரு புள்ளிவரம் சொல்லுது. முதல்ல அந்த மாணவர்கள் அந்த சிந்தனைக்கு போகாமல் அவங்களுக்கு பிடிச்ச துறைகள், ஏதாவது விளையாட்டு துறையாக இருக்கலாம், இல்லை அறிவியல் ஆராய்ச்சி துறையாக இருக்கலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட கணிதம், இல்லை எது வேணாலும் இருக்கலாம். அந்த துறைகளில் அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவங்களுக்கு ஊக்கம் ஆர்வம் கொடுத்து அவங்கள சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக கொண்டு வரது என்னோட லட்சியமாக இருக்குது. அதே போல் தமிழக வெற்றிக்கழகம் வெற்றி பெற்றால் தமிழகத்தில் இருக்கிற ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் சொல்லியிருக்காரு. அப்புறம் வேலுநாச்சியார் படைன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஸ்பெஷலாக இதுக்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழக வெற்றிக்கு ஒவ்வொரு தொண்டனும் பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் சார். எந்த இடத்துல தப்பு நடக்கிற இனிமேல் நாங்கள் பெண்களுக்கு ஒரு குற்றம் நடந்தால் முதல்ல நாங்களும் அதுக்கு உண்டான இடத்துல களத்தில் இறங்கி நாங்கள் என்ன பார்த்துருவோம் சார்.